ஏன் இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல தமிழ்நாடு போலீஸ்? ஏன் இன்னை வரைக்கும் விஜய் கைது பண்ணல? விஜய் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆள். அவர் ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சிருவாரு, பிஜேபிக்கு இளைஞர்கள் போறத தடுத்துருவாரு அப்படின்னு இவங்கதான் எழுதி கொடுக்குறாங்க. ஜோசப் விஜய் பேசுற பேச்செல்லாம் வேற யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. திமுகவுக்கு யார் வியூகம் வகுத்து கொடுத்தாங்க? ஆர்வர்ஜுனா தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. அவங்கதான் இன்னைக்கு ஜோசப் விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு? தூய சக்தி, தீய சக்தி, இதெல்லாம் திமுக எழுதி கொடுக்கறது. நேரத்து நீங்க ஜோசப் விஜய் பேசுறதா சொல்றீங்க இல்லையா? யாரோ ஆரம்பிச்ச கட்சி நான் நடத்தல, நான் என்னுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இது திமுக எழுதி கொடுத்த கட்சி தான். அதனால இந்த வசனத்தை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய் ஒரு நல்ல பொழுதுபோக்கு, அவர் ஒரு நல்ல அவர் ஒரு நடிகர். அப்படி எதிர்க்கிறதா நானும் போடுவாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. ஆனா உள்ளுக்குள்ள இவர் படம் நடிச்சா அந்த சேட்டலைட் உரிமை அவங்கதான் வாங்கிக்குவாங்க. புரியுதுங்களா? அதனால அது நடிப்பு, திமுகவுடைய ஏமாற்று வேலை. திமுக தான் ஜோசப் விஜய் இயக்குது. கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் சகலமும் திமுக தான். ஜோசப் விஜய் அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகங்கிற திரைப்படத்துல இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயமா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும். அவர் அரசியல் களத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாரு. தமிழக மக்கள் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வேணா ஏமாறலாம். ஏங்க, இந்த மக்களை கொல்றதுக்குன்னே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்கான். ஜனநாயகம் கிடையாது, அவர் பிணநாயகர். நேற்று நடந்த கூட்டத்தில் கூட ஒரு செத்து போயிட்டான். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.